எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கவிதா செல்வராஜ். ஏஷியன் கோல்டு மெடலிஸ்ட் 2010, 4 times இன்டர்நேஷ்னல் கோல்டு மெடலிஸ்ட். நான் இந்தியன் டீம் கேப்டனாக இருந்திருக்கேன், இந்தியன் டீம் கோச்சாக இருந்திருக்கேன். 2023 ஏஷியன் கேம்ஸில் இந்தியன் டீம் கோச்சாக இருந்து கோல்டு மெடல் எடுத்து கொடுத்துருக்கேன். இப்போ 2023-24 அவார்டில் தயன்சந்த் அவார்டு வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் விமன் தயன்சந்த் அவார்டு இன் இந்தியா அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் எக்ஸ்பர்ட் கோச்சிங் கபடி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ செல்லாதனன் இந்தியாவுக்காக நிறைய டைம் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, மெடல் எடுத்து கொடுத்துருக்காங்க, கேப்டன்ஷிப்பை வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த மாதிரி 2 கோச்சுமே நல்ல டேலண்டான கோச்சு அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாகவும் இருக்குது. இப்போது சேரலாதனனை பற்றி ஒரே ஒரு சின்ன இன்சிடெண்ட் நான் சொல்கிறேன். நான் சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது அண்ணன் சென்ட்ரல் பெர்மலில் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மேட்ச் சவுத் சென்ட்ரல் பெர்மலில் இருந்துட்டு சென்ட்ரல் பெர்மலில் விளையாண்டாங்க. நாங்கள் அவங்க ஃபைனல்ஸ் நடக்குது. அப்போ நாங்கள் வெளில உட்காந்துட்டு பார்க்கும்போது அவருக்கு இந்த நெத்தியில் பெருசாக அடிபட்டுருச்சு. அடிபட்டு அப்படியே ரத்தம் ஊற்றுது, முகம் ஃபுல்லாக ஊற்றுது. அப்படியே ரொம்ப பெருசாக அடிபட்டுருக்குது. அப்போ உடனே இது பண்ணிட்டு தொடச்சிட்டு எல்லாரும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிளாஸ்டர் ஓட்டிட்டு உடனே விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி ஒரு பிளேயர் கபடியில் இருக்காங்க அப்படின்னு நான் என்னோட லைஃப்பில் ஃபஸ்ட்டு பார்த்தது அதுதான். நான் ஃபைனல் வரையும் தமிழ் தலைவாஸ் டீமை கொண்டு போகணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. சேரலாதன் அண்ணனுக்கும் உதயகுமார் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இனிமேல்ட்டு இதுக்கு முன்னாடி எப்படி நடந்ததோ எனக்கு தெரியாது. இனிமேல்ட்டு இது நம்ம ஆட்டம், தமிழ் தலைவாஸ் ஆட்டம்.